ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அமர்வு, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கள் அறிமுகம் அப்படின்னு செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் முடிவு அப்படின்னும் செய்தி இருக்கு சார். அதுக்குள்ள திரும்ப போகலாம் சார். இங்க முதலமைச்சர் காலையிலேயே கருப்பு கொடி ஏற்றி இருக்கிறாரு. அவைலபிள் கூட இருந்த நபர்களோட முழக்கங்களை எழுப்பியிருக்கிறாரு. இந்த மசோதாவின் நகலையும் தீயிட்டு பொசுக்கி இருக்கிறார். இன்று தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஏற்றுங்கள் அப்படின்னு ஒரு அறைகூவலையும் விடுத்திருந்தாரு. அதை அவர் காலையிலேயே செயல்படுத்தி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இந்த மசோதாவை கொண்டு வருவதே ஒரு கருப்பு நாள் தான். அதனால அவர் செஞ்சது ரொம்ப சரிதான். பாருங்க, இந்த மசோதால இதுவரைக்கும் மசோதாவை பத்தியே தெளிவு இல்லாம இருந்து நேத்துதான் மசோதா பத்தி தெளிவு கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மசோதா. அதுல எதை பாப்புலேஷன் பேசிஸா வைக்கணும்னு சொல்றாங்க? 2011 1971 இல்ல. அப்ப 1971 இருந்த நிலைமையில நமக்கு 7.4% என்னமோ கிடைச்சது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். யூபிக்கு வந்து 11% மேல இருந்தது. மொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து 24%, கொஞ்சம் 24% பிளஸ் இருந்தது. ப. சிதம்பரம் கரெக்டா சொல்லியிருக்காரு. இது அமல்படுத்த போதும் அது 20% குறைஞ்சிடும், 4% கீழே போயிடும் 2011 சென்சஸ்ல வைக்கும் போது. அதுலயே நமக்கு வந்து கெடுதி. அப்ப இவங்க சொல்றதெல்லாம், பிஜேபி சொல்றது எல்லாம் ஃப்ராடு. என்ன எனக்கு வருத்தமா இருக்குன்னா, இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை கையாளணுமா நீங்க பாலிடிக்ஸ்ல? அதாவது இங்க தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி காரங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதர் தமிழர் வந்து பிஜேபி இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், தமிழர் தானே. தமிழருடைய நலன் பாதுகாக்கப்படுங்கும் போது எல்லாரும் ஒன்னா தானே நிக்கணும். இப்ப கர்நாடகால வந்து காவேரி பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அங்க வந்து பிஜேபி, காங்கிரஸ், ஜனதா, செக்யூலர் 3 எம்பி, 3 கட்சியோட எம்பி சேர்ந்து போய் தான் பார்ப்பாங்க எந்த இவரையும், அமைச்சரையும், மத்திய அமைச்சரையும். அந்த ஒற்றுமை அவங்களுக்கு இருக்குல்ல, ஏன் உங்களுக்கு இல்ல? இதுல ஏன் உங்களுடைய பார்ட்டி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் மக்கள்கிட்ட கதை சொல்றீங்க? இல்ல 39 இருந்து நம்ம ஓடி போயிரும், 39 இருந்து 57,000, 58,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அதை சிதம்பரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. இப்ப 58ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அக்ராஸ் த போர்டு 50% கூட்டுறோம்னு சொல்றாங்க. அடுத்து 2011 சென்சஸ் படி டீல் கமிஷனுக்கு என்ன உத்தரவு கொடுப்பீங்க? 2011 சென்சஸை பேசிஸா வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் மடமடன் குறைஞ்சிரும்ல, 58ல இருந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கு இருக்கிற 120ல இருந்து கூடும் யூபிக்கு. அப்ப இது என்ன நடக்கும்? இதை ஏன் மக்கள்கிட்ட மறைச்சு பொய் சொல்லிட்டு தெரியுறீங்க? அப்ப நீங்க வந்து தமிழின துரோகிகள்ங்கிறதுல இனிமே யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கும்? எதற்காக சார் இப்போ இந்த எப்படி 2011 வச்சுதான் அடுத்தாப்புல செய்ய போறாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமாக? அதுக்கு இடையில இப்ப எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சீராக 50% உயர்த்துகிறோம் அப்படிங்கிற கணக்கு எதுக்காக? நம்மளை ஏமாத்துறதுக்கு, தென்னிந்திய மாநிலங்களை ஏமாத்துறதுக்கு. உங்களுக்கு கூட்டித்தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறோமோ அதே பெர்சன்டேஜ் தான் அவங்களுக்கும் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரும்போது வேற மாதிரி நாங்க டீலிமிட்டேஷன் படி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்நேரம் கேட்கலாம். அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, நாங்க என்ன செய்யறது? இப்ப 1971 பாப்புலேஷன் கிரைட்டீரியா வச்சுக்கோங்கன்னு சொன்னது கான்ஸ்டிடியூஷன்ல உள்ளதுக்கு வந்து சட்ட திருத்தம் தானே கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து சட்டம் மூலம் திருத்த முடிஞ்சதுல, இன்னைக்கு ஏன் கான்ஸ்டிடியூஷன் சட்டம் மூலம் திருத்த முடியாது? அன்னைக்கு வந்து என்ன மிஸ்ஸஸ் காந்தியும் வாஜ்பாயும் வந்து என்ன முடிவுக்கு வந்தாங்க? இந்த பாப்புலேஷன் பேசிஸ்ல மட்டும் வச்சோம்னா சில மாநிலங்கள், நல்ல வேலை செய்த சில மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும், அது இருக்கக்கூடாது, ராஜ தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது அன்னைக்கு தேதிக்கு விருட்னு அவங்களுக்கு வந்தது என்னன்னா, சரி 71 ஃப்ரீஸ் பண்ணிருங்க. 71 இருந்த வரைக்கும் யாருக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாம இருந்துச்சுல. 71 இது பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் வச்சிருந்த வரைக்கும், கிரைட்டீரியா வச்சிருந்த வரைக்கும், அது 71 ஃப்ரீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன், சரி ஆளுக்கு 50% கூட்டிட்டீங்கல்ல, பாப்புலேஷன் கிரைட்டீரியால எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% கூட்டிட்டீங்க. அடுத்து நல்ல மார்க் வாங்கினவனுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொடுப்பீங்கல்ல, அவார்டு கொடுப்பீங்கல்ல. அதனால 2.2ங்கிறதான் கிரைட்டீரியா.
அது உலகெங்கிலும் சயின்டிபிக்கலி அரைவ்ட் டெசிஷன் என்னன்னா, ஒரு 1000 கருத்தரிக்கும் வலிமை பெற்ற பெண்கள் 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல 22 பேர் மட்டும் ஒரு ஆண்டுக்கு கருத்தரித்து குழந்தை பெற்றார்கள் என்றால் அந்த நாட்டுடைய அல்லது அந்த மாநிலத்துடைய ஜனத்தொகை இதாயிரும், நிலை பெற்றுவிடும். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இந்த 22க்கு கீழே போச்சுன்னா குறையும், 22க்கு மேல இருந்ததுன்னா கூடும். எல்லா மாநிலமும் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, யூபியும் ட்ரை பண்ணாம இல்ல. ஆனா நம்ம அளவுக்கு சவுத் உள்ள மாநிலங்கள் அளவுக்கு அவங்க வெற்றி பெறல. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது 1.9 1.7, அதாவது 1000 பேர் பெண்கள் கருத்தரிக்க வல்லமை பெற்றவராக இருந்தால் தமிழ்நாட்டுல 19 பேரோ அல்லது 17 பேரோ தான் புள்ள பெற்றுக்கிறாங்க. அப்போ இங்க வந்து பிறப்பு குறைகிறது, இறப்பு கூடுகின்றது. அதனால உங்களுக்கு வந்து ஜனத்தொகை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். உத்தரப்பிரதேசத்துல இறப்பு குறைகிறது அல்லது இறப்பு ஸ்டேபிளா இருக்கு, ஆனா பிறப்பு கூடுகின்றது. அதனால அங்க ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகும். இதுதான் நிதர்சனம். அப்ப இன்னைக்கு வந்து குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான பிரச்சாரம், அதுக்கு எல்லாம் ஒரு ரோல் இருக்கு. அதை தாண்டி படிப்பும் வளர்ச்சியும் எந்த வகையில சார் அந்த முடிவை நோக்கி தள்ளுது மனிதர்களை? சந்தேகமே இல்லாம. ஏன்னா எந்த ஒரு நாடு பொருளாதார சமச்சீர் இல்லாம இருக்கோ அந்த நாட்டுல வறுமையில் வாடுபவர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கான கவனிப்பு என்பது சீராக அமைய முடியாது. 2 குழந்தைக்கு கொடுக்கிற கவனத்தை 5 குழந்தைகளை பெற்றவர்களுக்கு சீராக கொடுக்க முடியாது. 2 குழந்தை கிடைக்கிறத விட 5 குழந்தை சேர்ந்து வரும்போது கம்மியா கிடைக்கும். அப்ப நிச்சயமா வந்து குழந்தை பெறுவது குறைக்கப்படும் பொழுது குழந்தைகளுக்கான கவனம் அதிகரிக்க முடியும். அதையும் தவிர மற்ற வெல்ஃபேர் மெஷர்ஸ், அரசு செய்யற மற்ற வெல்ஃபேர் மெஷர், அது தமிழ்நாட்டுல வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை, எவ்வளவு சொல்லிட்டு போலாம். அந்த காலத்துல இருந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ராஜாஜி வந்து மூடினாரு, ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களா இருக்கு, ஒரு மாணவர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூடினாரு. ஆனா காமராஜர் சொன்னார், ஒரு மாணவர் கூட இல்லை என்றால் மாணவர்களை வர வைக்க வேண்டும், அவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அத்தனை பள்ளிக்கூடத்தையும் மறுபடியும் திறந்தாரு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேம்பெயின் நடத்தினாங்க. அப்ப கற்பதற்கு ஊக்கமளிக்கப்பட்டது. அதே சமயத்துல வந்து குழந்தை பெறுவதுங்கிறது ஒண்ணு அதிகமா குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியே பாதிக்கப்படுது. பெண்கள் வேலை பார்க்க போறாங்கன்னா அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு 3 மாசம் பின்னாடி 3 மாசம் முன்னாடி 6 மாசம் வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் வந்து குறைக்கப்படுது. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கலாம், எந்தவித வேலை செய்தாலும் அந்த வேலை திறன் காணாமல் போகிறது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒருங்கிணைந்த திட்டமாக போட்டதுனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஜனத்தொகை ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்தது. அதன் மூலமாக வளர்ச்சியும் கண்டோம். இது இப்ப எல்லாத்துக்கும் வந்துங்க எதுங்க டெஸ்ட்? தி டேஸ்ட் ஆஃப் தி புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இட்லி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் 1000 சொல்லிக்கலாம். தொட்டு பார்த்து சாப்பிட்றதுக்கு தெரியும் அது சாப்பிட்டா இருக்கா இல்லைன்னா இது மாதிரி துப்பாக்கி குண்டு மாதிரி இருக்கான்னு சொல்லி தொட்டு பார்த்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்ப தமிழ்நாடு, ஆந்திரா போன்றவைகள் அடைந்திருக்கின்ற சமூக பொருளாதார வளர்ச்சிகளை இன்னும் சில மாநிலங்கள் அடையவில்லை. இந்த மாநிலங்களில் குழந்தை பிறப்பு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த மாநிலங்களில் குழந்தை பிறப்பு கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த அளவிற்கு அவங்களும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, இந்த அளவிற்கு கட்டுப்படுத்தவில்லை. இங்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி பெரும்பாலும் நடைபெற்று இருக்கின்றது. அங்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற கான்செப்ட் இல்லை, யாராண்டாலும் அந்த கான்செப்ட் இல்லை. அதுக்கு பல ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரீசனுக்கும் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் ஆண்ட இடத்துல எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து 2 வேலை ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. அவங்க வந்து தே கேம் ஃபார் எக்ஸ்பிளாய்டேஷன், பொருளாதார உறிஞ்சலுக்காக வந்தார்கள். அந்த பொருளாதார உறிஞ்சலை தீவிரமாக செய்தார்கள், சந்தேகமே இல்லாம. ஆனால் அதே சமயம் அவர்கள் இங்கு காணுகின்ற சமுதாய வேறுபாடுகள் அவர்களை மனசாட்சியை குத்தியது. அந்த சமுதாய வேறுபாடுகளை களையும் பெண் கல்வி, சாரா டக்கர் காலேஜ்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காலேஜ் இருக்கு பாளையங்கோட்டையில. அது முதல்ல அங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அந்த பெண் வந்து அந்த சாரா டக்கர் வந்து ஊனம் படைத்த ஒரு பெண். அந்த பெண் வந்து தன்னுடைய கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து இறந்து போயிருச்சு. அவனுடைய தோழிகளும் குடும்பத்தாரும் சேர்ந்து அவளுடைய கனவை நனவாக்கணும்னு சொல்லி பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை துவங்கினாங்க. இப்படித்தான் முதல்ல பெண் கல்வி இங்க முறைப்படுத்தப்பட்ட பெண் கல்வி துவங்குறது அந்நியாரம் தான். அது துவங்கி வச்சது ஆங்கிலேயர்கள் தான். அந்த பெருமை அவங்களுக்கு போய் சேரத்தான் செய்யும். ஆனா ஆங்கிலேயர் ஆளாத இடங்களில் இப்படிப்பட்ட மறுமலர்ச்சிகள் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு நம்ம சொல்றோம்ல, பெரும்பான்மை வந்து அந்தந்த ஊர்ல உள்ள நவாபை ஆள விட்டாங்க. எனக்கு நீ பொருளாதார சுரண்டலுக்கு மட்டும் அனுமதி, மற்றபடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்க. இங்க வந்து ஆங்கிலேயர் ஆண்டதுல
ஏற்பட்ட சில நன்மைகள்ல இது ஒரு நன்மை. இப்படி பல காரணங்கள் இருந்தது எதனால அங்க வந்து அந்த மாதிரி இங்க உள்ள சமுதாய பொருளாதார வளர்ச்சிகள் ஏன் அங்க அடையல. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இப்படி சமுதாய பொருளாதார வளர்ச்சியை ஆண்டு அதன் காரணமாக இந்தியாவுக்கு ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்கிறது யாரு? குஜராத், மகாராஷ்டிரா, பெங்கால், இந்த மூணை விட்டுட்டா அந்த மூணு எங்க இருக்கு? ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் இருக்கு. மற்றபடி சவுத் வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் மேக்சிமம் டு தி நேஷன்ஸ் கிட்டி. அவங்களையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா நார்த் அந்த அளவு கொடுக்கல. அப்ப யாரு பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அந்த மாநிலங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நியாயமா? இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க 1971 இனிமே பண்ண போறது இல்ல, கொண்டு வந்தீங்கல்ல 2011 கொண்டு வந்துட்டீங்கல்ல, சரி 2011 பாப்புலேஷன் கிரைட்டீரியால ஜனத்தொகை அடிப்படையில நீங்க கொடுத்துட்டு அடுத்து இந்த எந்தெந்த மாநிலங்கள்லாம் 2.2 கீழே கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன வருதோ ஜனத்தொகை அடிப்படையில அது கூட 50% போனஸ். யூபி ஒண்ணும் கிடைக்காது, ஏன்னா அவங்க கொண்டு வரல. ஆனா கொண்டு வந்த மாநிலங்களுக்கு 50% போனஸ் கொடுங்க. கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, அரசியல் சட்டம் திருத்தப்பட முடியும். செய்ய மாட்டாங்க, செய்யணும்னு கேட்கணும். நேற்று நம்ம ரெண்டும் தனியா பேசிக்கணும்னு சொன்னேன். அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும், கலகம் பிறந்தா தான் நியாயம் கிடைக்கும். அதுல இந்த ப்ரொபோஷனல், அதாவது இந்த விகிதாச்சார அதன்படிதான் இந்த 7.2 வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு எல்லாம் சொல்றது நியாயமானதாக முதல்ல தோன்றியது. ஆனா இப்போ அதுவும் வந்து போதுமானது இல்லை அப்படின்னு பல எம்பிக்கள் வந்து பேசுறாங்க. ப்ரொபோஷனலா இருந்தாலும் கூட அது வந்து சவுத்ல இருக்கக்கூடியவங்களை பழிவாங்கும், அவங்கள டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் வைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழி வாங்கிட்டு தான் இருக்குங்க. நரசிம்மராவ், நரசிம்மராவ் வாஸ் an accidental candidate, let us remember. அவர் முன்னிறுத்தப்பட்டார். முன்னிறுத்திய சக்திகள் வட இந்தியாவில் செல்வாக்கு பெற்ற காங்கிரஸ் தலைவர்கள் தான். மற்றபடி எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தாலும் சவுத் இந்தியன் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. தேவகவுடாவும் ஆக்சிடென்டா சார்? ஆமா, தேவகவுடாவும் ஆக்சிடென்டல் தான். அது நாங்க அந்நேரம் வந்து இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தேன், பெரிய பொசிஷன்ல இல்ல, ஆனா பெரியவங்க பேசுறதெல்லாம் கேட்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தேன். ஐ வாஸ் பிஎஸ்டி மினிஸ்டர். அவங்க நிறைய பேசுவாங்க, அதுல இருந்து பல தகவல்கள் வந்து தெரியும். அந்நேரம் வந்து முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது வந்து இவரு விபி சிங். அவங்க கேட்டாங்க, அவர் முடியாதுன்ட்டு போயிட்டார். விபி சிங் வந்து வேண்டாம் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது அவங்க ஜோதி பாசுவை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஜோதி பாசு ரெடியா இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏத்துக்கல, அதனால அந்த கேண்டிடேச்சர் போச்சு. மூணாவது மூப்பனார கேட்டாங்க, மூப்பனாரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஜோக்கா சொல்லுவாங்க, நாலாவது நிச்சயமா முடியாதுன்னு சொல்லிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தேவகவுடாவை கேட்டாங்க, அவர் சரின்ட்டார். அந்நேரம் இல்லைன்னா தேவகவுடாவுக்கு அந்நேரம் கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட்ல இருந்து தள்ளி தான் போறோம். ஜோதி பாசு பதவியேற்க தயாராக இருந்தார், ஆனா அவருடைய கட்சி அதை அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்களே. ஜோதி பாசு தான் பெரிய டால் லீடர் அந்த கட்சியில. ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அவரும் மிகப்பெரிய லீடர். இந்தியன் பொலிட்டிலேயே அவர் ஒரு பெரிய லீடர். எல்லாருடைய உறவுல இருக்கிறதும் எல்லாருடைய நெகோசியேட் பண்றதுமான ஸ்கில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு பிறகு யாரையும் பார்க்க முடியல. அப்படி ரெண்டு பெரிய தலைவர்கள் ஒரு பார்ட்டிக்குள்ள இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரதமராக ஜோதி பாசு இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா கட்சிக்குள்ள அவருடைய அந்த ஆசை அல்லது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட முடியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அவங்க இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ள, கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி எதாச்சும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத எல்லாம் சொல்லிட்டு போங்க. அந்த கட்சிக்கு உள்ள உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப பலமானது, ரொம்ப பலமானது. பிரகாஷ் காரத் இவங்கெல்லாம் வந்து ஜோதி பாசு வந்து போகக்கூடாது, அது வந்து நம்முடைய கட்சியை வந்து கட்சியுடைய கொள்கைகளை வந்து பலவீனப்படுத்திடும், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு, பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்பாரு, அது கட்சிக்கு பலவீனமாயிரும், நம்ம கட்சி இப்படிப்பட்ட கொள்கையோடயே நம்ம வளர்ந்துகிட்டே போவோம், ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா பெர்சனலா பார்த்தோம்னா சரி, அன்னைக்கு அவர் ஜோதி பாசு வந்திருந்தாருன்னா அவருடைய டெக்ஸ்டிலிட்டிங்கிறது அசாதாரணம். அவர் வந்ததுனால கட்சியை பலப்படுத்திருக்க முடியும். அது அவங்களுடைய ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம்.
இல்லைன்னா இப்ப விபி சிங்க எப்படி சோசியல் ஜஸ்டிஸுக்காக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அவரையும் வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொண்டாடிட்டு இருப்போம். பார்ட்டிக்கோ மற்ற கிரவுண்ட்லயோ எந்த மாற்றமும் இருந்திருக்காது. ஆமா, அப்படியே ஜோதி பாசு வந்திருந்தா இந்தியாவில் உள்ள எல்லாரும் இந்தியன் அப்படிங்கறது எல்லாருக்கும் செவிட்டில் அறிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாரு. இதை விட அப்ரோப்ரியேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாதுங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒன்று சொல்லி இருந்திருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரும் வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா, அதாவது அந்த 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 இவர் என்ன கேட்டார், அந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி கலெக்டர், அடிஷனல் கலெக்டர் எல்லாரும் வேற வேற ஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்களே, பர்துவான் மாவட்டத்தை வெளி மாநிலத்தவருக்கு அடகு வைத்து விட்டீர்களா? திஸ் கொஸ்டின் ஆஸ்ட். ஒரே வார்த்தை தான் ஜோதிபாஸ், சோ வாட், தேர் ஆல் இந்தியன்ஸ், கீப் யுவர் ப்ரொபகண்டா எல்ஸ்வேர், இவ்வளவுதான் சொன்னார். இன்னொன்னு சொன்னார், திஸ் இஸ் பெங்கால், அதையும் சொன்னார், திஸ் இஸ் பெங்கால். நான் வந்துங்க ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்தவனா இருக்கேன்னு ஒரு நிமிஷம் கூட நான் அங்க ஃபீல் பண்ணதில்லை அந்த மாநிலத்துல வந்து. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சார். ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். முதலமைச்சர் காலையில அந்த போராட்டத்தை தொடங்கிட்டார் சார். இந்த தீயும் திராவிட நாடெங்கும் பரவும், பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் அப்படின்லாம் சொல்றாரு. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இந்த தமிழ் எங்கள் வளமிக்க உடம்புற்ற தீ அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. திமுக உயரட்டும் கருப்பு கொடி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரியா சொல்லியிருக்காருங்க. அன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, அது சரியான வார்த்தை, இந்தி திணிப்பு எதிர்த்த போராட்டத்தை இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாடு நடத்தவில்லை என்றால், நடத்தி இல்லாமல் இருந்திருந்தால், இன்று இந்தியா முழுமைக்கும் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இந்தி திணிக்கப்பட்டிருக்கும், அது நடந்திருக்கும். அன்னைக்கு முன்னால நின்னது தமிழ்நாடு தான். இவரு என்னுடைய பேட்ச்மேட் ஆனந்த போஸ், இதுல வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமா, நாங்க ப்ரொபேஷனரா இருந்த போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சத்தியமா அந்த நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்தி வந்து ஆட்சி மொழியா வர்றதுல உனக்கு விருப்பம் இருக்கா? இல்ல, பிரயாண்டா நீங்களும் ஃபைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது நீங்க 4 பேர் தீக்குளிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா நின்றும்ல, நாங்க எதுக்கு ஃபைட் பண்ணணும்? சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அப்ப நம்ம தான் தீவிரமா போராடுவோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த போராட்டத்தின் காரணமாக அனைவருக்கும் பலன் கிடைத்தது. இன்னைக்கும் முதல்வர் ஆரம்பிச்சு வைக்கிறது தமிழுக்காக மட்டுமில்லை, தமிழர்களுக்காக மட்டுமில்லை, இந்திய திருநாட்டில் அனைவரும் சமம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் இது. நேற்று எதிர்கட்சிகள் எல்லாம் கூடி ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கிறாங்க கார்கே தலைமையில. அதுல இன்று இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிப்பது அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாங்க. நல்ல முடிவு. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை இவர்கள் எதிர்க்கிறார்கள் தானே சார் அவங்க வந்து ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைப்பாங்க. ஆமாங்க, மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க. ஆனா இவங்க அதை எஃபெக்டிவா சொல்லணும். இவங்க ஒண்ணு சொல்லணும், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு இந்த அரசியல் சாசன திருத்தம் இந்த மாதிரி தேவையில்லை. ஒரே ஒரு திருத்தம், நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கின்ற மொத்த எண்ணிக்கையில் 1/3 பகுதி பெண்களுக்காக ரிசர்வேஷனாக உறுதி செய்யப்படும். அப்படி சட்டத்தை நிறைவேற்றினா போதுமே. 542 இருந்தா 180, 850 இருந்தா 290, என்னவோ வாட் எவர் இட் இஸ், அது வரும். அவ்வளவுதானே, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ல. இது எதுக்கு 850 கொண்டு வர்றோம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர போறோம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வர்றத 850 கொண்டு வந்தா தான் முடியும். இவங்க 850 எதிர்த்து பெண்கள் இடஒதுக்கீடு எதுக்குறாங்க? எதுக்கு இவ்வளவு போய் சொல்றீங்க? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் என்ன சார்? அது என்ன? இல்ல பிஜேபிக்கு பெண்கள் ரிசர்வேஷன் வந்து வரக்கூடாதுங்கிறது, வரக்கூடாது. ஏன்னா வர்ணாசிரமத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்ஸ்கிருதம் வந்து பிராமணனும் சத்திரியனும் வைசியனும் பேசக்கூடிய கோர்ட் லாங்குவேஜ். யாரு பேசக்கூடாது? சூத்திரன் பேசக்கூடாது. சூத்திரன் தவிர இன்னொருத்தங்க யாரு பேசக்கூடாது? பெண்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சம்ஸ்கிருதம் பேசக்கூடாது. அப்ப பெண்களை வந்து இவங்க யாருக்கு இணையா வச்சிருந்தாங்க? இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட சூத்திரர்களுக்கு இணையா வச்சிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல 850 கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் அந்நேரம் பாத்துக்கலாம், என்ன அவசரம்? இப்ப தென் மாநிலங்களுடைய குரலை ஒடுக்கக்கூடிய இந்த அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டத்தை ஒற்றுமையாக எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு பிசி சிதம்பரம் சொல்றாரு சார். அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன சார்? அதாவது வெஸ்ட் பெங்கால் வந்து இதுல வந்து ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. அது காரணம் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க. எண்ணிக்கையில
எம்பி எண்ணிக்கையில அவங்க பாதிக்கப்படாம இருக்கலாம், ஆனா பெர்சன்டேஜ்ல குறைஞ்சிருவாங்க. இது அவங்களுக்கு தெளிவா விளக்கக்கூடிய ஒரு தலைவர் தேவை. அதனால மம்தா பானர்ஜி கன்வின்ஸ் ஆக்க முடியும் அவங்ககிட்ட இந்த விவரமா சொன்னா. அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அது ஒரு பெண் புலி, அது ஒரு புலிக்குட்டி ஒண்ணு அங்க வச்சிருக்கு, முகமா மைத்ரான்னு. அந்த புலிக்குட்டி பேச ஆரம்பிக்கும் பார்லிமெண்ட்ல. அது ரொம்ப தேவை. சோ எதிர்கட்சிகள்ல கூட மாற்றி வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சில மாநிலங்கள்ல, பாதிப்பு இல்லாதவங்களுக்கு இருக்கு இருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த இதுல எல்லாம் எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் சட்டமன்றத்தில் உள்ளவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க வராம போயிருவாங்க, அல்லது இவங்களுக்கு ஆப்போசிட் ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஏன் ஓட்டு போட்டாங்க? என்ன இன்சென்டிவ் கொடுத்தாங்க? அந்த மாதிரி இன்சென்டிவ் இங்கேயும் கொடுக்கலாம், நிச்சயமா கொடுக்கலாம். இன்றைக்கு தினமணியில ஒரு செய்தி சார், அதுல வேற நிறைய நல்ல உணர்வுகள் வருது அந்த செய்தியை படிக்கும் போது. தேர்தல் அரசியல்ல நேரடியாக ஈடுபடுறத ரொம்ப காலமா நிறுத்திட்டாரு பழநெடுமாறன். ஆனா அவர் நீதி கட்சி தோழமை காரணமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு போனாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அந்த இரண்டு குடும்பத்திற்கும் இடையில அப்படி ஒரு நட்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க, அந்த செய்தியில சொல்றாங்க. ரெண்டு பேரும், இவரும் காங்கிரஸ் தீவிரமான காங்கிரஸ் பிளாட்ஃபார்ம்ல வர்றவர், அவங்க முழுக்க நீதி கட்சி பிளாட்ஃபார்ம்ல வந்தவங்க. நீதி கட்சி திமுகன்னு அவங்க ஃபேமிலி வருது. பட் ஒருவரோட ஒருவர் தனிப்பட்ட உறவு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு நாமினேஷனுக்கு ப்ரொப்போஸ், அதாவது நெடுமாறனை எதிர்த்து பிடிஆர் பழனிவேல் நிற்கும் போது ப்ரொப்போஸ் பண்ணும்போது நெடுமாறனோட அப்பான்னு ஒரு செய்தி வேற போட்டிருக்காங்க. இது ராஜாஜி இறந்த போது சுடுகாட்டுக்கு போய் கண்கலங்கி நின்றார்ல பெரியார், அது மாதிரி நட்புங்கிறது மற்ற வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்தவன். பட் இப்போ பார்த்தாலே சிரித்தாலே துரோகம் செஞ்சுட்டாங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துல சார் இருக்கும். ஆமா, சசிகலா அம்மையார் சொன்னாங்கல்ல, ஓபிஎஸ் பார்த்து ஸ்டாலின் சிரிச்சிட்டாரு. வெஸ்ட் பெங்கால் மம்தா கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்துக்கிட்ட அந்த நேரத்துல அவங்க அம்மா இறந்து போனதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி போனார். அவங்க வீட்டுக்கு போய் இந்த துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டாலின் 80+ இடங்கள் மட்டுமே கைப்பற்றி இவங்க ஆளும் கட்சியா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு போய் ஸ்டாலின் வாழ்த்து சொன்னார். இது அங்கொன்னும் இங்கொன்னுமாக இருந்துடக்கூடாது, எல்லாமே அப்படி இருக்கணும், அப்ப நல்லா இருக்கும். நேற்று சேலத்துல பிரேமலதா, கமலஹாசன் அண்ட் முதலமைச்சர் 3 பேரும் சேர்ந்து மக்களிடத்துல வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே பொதுக்கூட்டம், ஒரே மேடையில பேசவும் செய்திருக்கிறாங்க. அதுல மற்ற தோழமை கட்சிகள் யாரையும் காணோம். ஒருவேளை அந்த ஆல் ஆஃப் அ சடன் முடிவாகி அந்த பகுதியில இருந்தவங்க மட்டும் ஆர்கனைஸ் ஆகி வந்தாங்களா, இவங்க எல்லாரும் போய் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது ஒரு சில கேள்விகள் வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தெரியல, ஒருவேளை அவசரமாக நடத்தப்பட்ட முடிவு. ஏன்னா ஸ்டாலினுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவருடைய தோழமை கட்சிகள் யாருமே கிடையாது, யாருமே இல்லை. அதனால இதை பெருசா நினைக்க வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் கடைசியாக உள்ளே வந்தவர், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட் இல்ல, லாஸ்ட் இன் வந்தவங்க. அந்த வகையில இவங்க 2 பேரும் இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கு. அதுக்கப்புறம் பேசும்போதும், முதலமைச்சர் பேசும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துல, இந்த விஷயத்திலேயாவது தமிழ்நாட்டுக்காக பேசுங்க திரு பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. சிஏனால் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த மறுசீரமைப்பு சட்டத்தினால தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சது, அது பிரச்சனையே முடிஞ்சது. ஒண்ணுதான் சொல்லணும், வரலாறு எனும் வளமார்ந்த பொன்னேடு உங்களை வசைப்படாமல் காத்துக்கொள்ளுங்கள் பழனிசாமி அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்றேன். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம்.